மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ வித்யபாரதி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய அன்பான வணக்கங்கள். நமது ஸ்ரீ வித்யபாரதி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு வட்டம் எலச்சிபாளையம் அப்படிங்கிற பகுதியில் அமைந்திருக்குது. நமது பள்ளியில் கடந்த ஆண்டு நடந்து முடிந்த இந்த தமிழ் திறனறி தேர்வு மூலமாக 20 மாணவர்கள் இந்த முதலமைச்சர் தரக்கூடிய 36,000 ரூபாய் பணத்தை பெறுவதற்குண்டான தகுதி உடையவர்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி 99 மதிப்பெண்கள் 4 பேர் வாங்கியிருக்கிறாங்க. அது பெருமைக்குரிய ஒரு செய்தி. நாமக்கல் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, தமிழ்நாட்டு அளவில் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதிகப்படியான தொகையை வாங்கக்கூடிய எண்ணிக்கை பெற்றிருக்கக்கூடிய ஒரே பள்ளி நமது பள்ளி என்பது பெருமையை தான் தெரிவிச்சுக்கிறோம். இதில் மாணவர்கள் படிக்கும்போது இப்போது இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு முடித்து 11ஆம் வகுப்பு பயின்று கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த திறனறி தேர்வுக்கு தயாராகும்போது எந்தெந்த பகுதியெல்லாம் நீங்கள் தயாராக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு பார்வை. அந்த வகையில் இந்த தமிழ் திறனறி தேர்வு பகுதியில் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். மொத்தம் 100 வினாக்கள் நமக்கு கேட்பாங்க. அதில் 1500 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அதில் முதல் 750 மாணவர்கள் அரசு பள்ளி சார்ந்த மாணவர்கள் மட்டும்தான். மீதம் இருக்கக்கூடிய 750 பேர் அரசு பள்ளி மாணவர்களும் இருப்பார்கள், தனியார் பள்ளி மாணவர்களும் இருப்பார்கள், சிபிஎஸ்சி மாணவர்களும் இருப்பாங்க, ஐசிஎஸ்சி சிலபஸ் படித்த மாணவர்களும் இதில் இருப்பாங்க. மொத்தம் 1500 மாணவர்களுக்கு இது தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் தரக்கூடிய அந்த பரிசு தொகை தரப்படும். இப்போ இந்த தேர்வுக்கு நீங்கள் தயாராகிறீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம 10ஆம் வகுப்பு படித்த தமிழ் புத்தகத்தை மட்டும் மறுபடியும் மீண்டும் எடுத்து தெளிவாக படிச்சிங்கன்னா போதும், இந்த தேர்வுக்கு நீங்கள் தகுதி உடையவர்களாக மாறிடுவீங்க. அப்போ அப்படி படிக்கும்போது நம்ம படிக்கக்கூடிய கேள்விகள் எங்கெங்கிருந்தெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்படி படிக்கும்போது கேள்வியை எப்படி அமைப்பார்கள், நாம் எப்படி வினாக்களை உருவாக்கலாம் அப்படிங்கிற முறையில் நீங்கள் படிச்சிங்கன்னா அழகாக என்ன பண்ணலாம், மதிப்பெண் வாங்கலாம். இப்போ நடந்து முடிஞ்ச தேர்வில் எந்தெந்த கேள்விகள் எங்கெங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க, அது எந்த பக்கத்தில் இருக்குது, எந்த இயலில் இருக்குது முதல் கொண்டு நம்மளுடைய வீடியோவில் பதிவிட்டிருக்கிறோம். அதை பார்த்து வரக்கூடிய ஆண்டுகளுக்கு நீங்களும் படித்து நல்ல மதிப்பெண் எடுத்து அந்த முதலமைச்சர் தரக்கூடிய 36,000 ரூபாய் பணத்தை பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதில் முதல் வினாவாக நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது மழையும் புயலும் என்னும் நூலின் ஆசிரியர் அப்படிங்கிற வினா நமக்கு கேட்கப்பட்டிருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னா, இயல் 1ல் விரிவானம் அப்படிங்கிற ஒரு பகுதி, பக்க எண் 13. இந்த வினா எங்கேருந்து எடுத்துருக்கிறாங்கன்னா புத்தக வரி. அப்போ நீங்கள் படிக்கும்போது புத்தக வரிகளை தெளிவாக படிக்கணும். அப்போது மழையும் புயலும் என்னும் நூலுக்கான ஆசிரியர் யார் அப்படின்னு சொன்னால் வ ராமசாமி என்பவர். இரண்டாவது கேள்வி, பொருந்தாத இணையை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போது மாணவர்கள் வினாத்தாள் படிக்கும்போது எவ்வளவு தெளிவாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பொருந்தாத இணை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ படிக்கும்போது கவனக்குறைவாக படித்தோம் அப்படின்னு சொன்னால் மதிப்பெண் போயிடும். அப்போ இந்த மாதிரியான கேள்விகள் வரும்போது நீங்கள் எவ்வளவு தெளிவாக வினாக்களை படிக்கிறீங்களோ அது உங்களுக்கு மதிப்பெண்ணாக மாறும். இப்போ நம்மளுக்கு பொருந்தாத இணை தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ எல்லாத்தையும் படித்து பார்க்கணும். 4 விடைகள் குறிப்புகள் கொடுத்துருக்குறாங்க. அந்த 4 விடை குறிப்புகளும் தெளிவாக படிக்கணும். இதில் எது பொருந்தாத இணையாக கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இது இயல் 4ல் பக்க எண் 84வது பக்கத்தில் சொல்லும் பொருளும் அப்படிங்கிற பகுதி. அப்போ நீங்கள் படிக்கும்போது சொல்லும் பொருளும் பகுதியும் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. இப்போ இந்த இரண்டாவது கேள்விக்குண்டான விடை பீடு இழிவு அப்படிங்கிறது தான். இது ரெண்டும் பொருந்தாத ஒரு இணை. இதுக்குண்டான பொருளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது நமக்கு எதனால் பொருந்தலை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்து 3வது கேள்வி, இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருக்கும் வகையை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது நமக்கு விடை அகவற்பா. இது எங்கே இருக்குது அப்படின்னா இயல் 8ல் பக்க எண் 195வது பக்கத்தில் புத்தக வரிகள் இருக்குது. புத்தக வரிகள் படிச்சிங்கன்னா இந்த கேள்விக்குண்டான விடையை நீங்கள் எழுதலாம். அடுத்த 4வது கேள்வி, கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை குறிப்பிடுவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதனுடைய விடை மதுரை இளநாகனார். இது எங்கே இருக்குது அப்படின்னா இயல் 2ல் பக்க எண் 28வது பக்கத்தில் புத்தக வரிகளாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ பாருங்கள், நம்ம புத்தக வரிகள் தான் அதிகம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதேமாதிரி புத்தக பின்னால் இருக்கக்கூடிய கேள்விகள் இருக்கும். அப்போ புத்தக வரிகளை நம்ம தெளிவாக படிக்கணும். அடுத்த 5வது கேள்வி, மாசர விசித்த வார்புரு வல்பின் இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல்
அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதனுடைய விடை புறநானூறு. இது நம்மளுடைய புத்தகத்தில் 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் எங்கே இருக்குது அப்படின்னா இயல் 5 பக்க எண் 110 பெட்டி செய்தி கொடுத்துருக்குறாங்க. நம்மளுடைய புத்தகம் எடுத்துக்கிட்டோங்க அப்படின்னா பச்சை நிறத்தில் பெட்டி செய்திகள் நிறையா கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த பெட்டி செய்திகளும் நீங்கள் தெளிவாக படிக்கணும். அப்போ பெட்டி செய்திகளிலிருந்தும் நமக்கு கேள்விகள் வரும். அடுத்து 6வது கேள்வி, ஆழத்து மேலே குவளை குளத்தில் வாலின் நெடிய குரங்கு என்ற பாடல் வரி பயின்று வந்துள்ள பொருள்கோள் கேட்டிருக்கிறாங்க. இலக்கண பகுதி. இதனுடைய விடை கொண்டுகூட்டு பொருள்கோள். இந்த விடைகள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் இயல் 5 பக்க எண் 120 இது புத்தக வரி. ஒவ்வொரு பொருள்களுக்குமே விளக்கங்கள் கொடுத்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ படிக்கும்போது நிரல் நிறை பொருள்கள் அப்படின்னா என்ன, ஆற்று நீர் பொருள்கள் அப்படின்னா என்ன, தாப்பிசை பொருள்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விளக்கங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் நாம் இதுக்கு சரியான விடை எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்போ நீங்கள் மாணவ செல்வங்கள் நீங்கள் படிக்கும்போது ஒவ்வொரு தலைப்புகளுக்கும் என்ன விளக்கம் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா முழு மதிப்பெண் எடுத்துடலாம். அடுத்து பொருத்தி விடை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இலக்கண குறிப்பு பகுதி தான் நம்ம கொடுத்துருக்குறாங்க. பொதுவான ஒரு இலக்கண பகுதி. நம்ம 10வது புத்தகத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எங்கேருந்து வேணாலும் கொடுக்கலாம். முதல் இயர்லேருந்தும் கொடுக்கலாம், 8வது இயர்லேருந்தும் கொடுக்கலாம், 5வது இயர்லேருந்தும் கொடுக்கலாம். இப்படி நம்மளுக்கு எங்கேருந்து வேணாலும் கொடுக்கலாம். அப்போ இலக்கண பகுதிகள் அனைத்துமே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொன்றுக்கும் என்ன விளக்கம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு முதல் கேள்வி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், தேடி தேடி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அது அடுக்கு தொடர். இப்போ அடுக்கு தொடர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சால் தான் ஏன் இந்த கேள்வி அடுக்கு தொடர் வருது அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இது முழு விளக்கங்களையும் சொல்லலாம், நேரம் போதாது. அப்படிங்கிறனால விடைகளை மட்டும் சொல்லிட்டு போகிறோம். அழுத குழந்தை அப்படிங்கிறது பெயரச்ச தொடர். வளர்ந்தது தமிழ் அப்படிங்கிறது வினைமுற்று தொடர். ஊரின் கண் நீங்கினார் அப்படிங்கிறது வேற்றுமை தொகாநிலை தொடர். ஆக மொத்தம் இதில் குரில் அ அப்படிங்கிறத நம்மளுக்கு விடை. அங்கே இதை தெளிவாக என்ன பண்ணி இலக்கண குறிப்பை பொறுத்தவரைக்கும் படிச்சுக்கிங்க. இலக்கண குறிப்பு இல்லாத வினாத்தாள் அப்படிங்கிறது இருக்காது. அதனால் தெளிவாக இலக்கண குறிப்பு எல்லாமே தெளிவாக படிச்சுக்கிங்க. அடுத்து 8வது கேள்வி, நற்சொல் கேட்டல் தெய்வத்திற்கு கொண்டு வந்த பொருட்களாக நப்பூதனார் கூறுவன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதில் நப்பூதனார் கொண்டுட்டு வந்தது என்ன அப்படின்னு சொன்னால் நெல்லும் முல்லைப்பூ அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கிறார். இது முல்லைப்பாட்டு அப்படிங்கிற பகுதியில் நம்ம கொடுத்துருக்குறாங்க. இயல் 2 பக்க எண் 34 பாடலின் பொருள். அப்போ பாடல்களை நம்ம தெளிவாக படிக்கணும். பாடல் வரிகளை கொடுத்துட்டு அந்த வரிகளில் ஏதாவது ஒரு பொருள் நமக்கு கேட்குறாங்க. அப்போ அதையும் தெளிவாக படிக்கணும். அப்போ புத்தகத்தை நீங்கள் தெளிவாக படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் முழு மதிப்பெண் எடுக்கலாம். அடுத்து 9வது கேள்வி, உண்டோம் என்ற பகுபதத்தின் ஓம் என்னும் விகுதி எவற்றை உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது நம்மளுக்கு இலக்கணம் தான். இது பொதுவான செய்தி. அப்போ வார்த்தைகளை படிக்கும்போதே தன்மை, முன்னிலை, படர்க்கை, ஒருமை, பன்மை இது எல்லாமே நமக்கு தெரியணும். அதே மாதிரி காலம் காட்டுறது எல்லாமே நமக்கு தெரியும். அப்போ அப்படி தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பகுதிகளை நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம். அப்போ உண்டோம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன், அதனால் அது தன்மை அப்படிங்கிற பொருள் வரும். அதே மாதிரி உண்டோம் அப்படின்னு வார்த்தைகள் பார்த்தோம் அப்படின்னா பல பேர்த்த சேர்த்து சொல்கிற மாதிரி இருக்கும், அதனால் பன்மை. இப்போ வினைமுற்று, வார்த்தைகளை முற்று பெற்றிருக்கனால அது வினைமுற்று. அப்போ தன்மை, பன்மை, வினைமுற்று, விகுதி அப்படிங்கிறது வந்துடுது. அப்போ வார்த்தைகளை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே நமக்கு விடைகளை கற்றுக் கொடுக்கும். அதுக்கப்புறம் 10வது கேள்வி பாருங்கள், சௌமிய நாராயணன் திருக்கோயில் அமைந்துள்ள இடம். இது எங்கே அமைந்திருக்குது அப்படின்னா திருக்கோடியூர் கோட்டியூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் அமைந்திருக்குது. இது இயல் 8 பக்க எண் 193 ராமானுசர் நாடகம் அப்படிங்கிற பாடப்பகுதியிலேருந்து புத்தக வரிகளை நமக்கு எடுத்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ புத்தக வரிகள் நம்ம தெளிவாக படிக்கணும். அடுத்து கொடுத்துக்காம பாருங்க 11 திருத்தணிகை உலா கூறும் ஐம்பெருங்காப்பியம் முறை வைப்பு. அப்போ திருத்தணிகை உலாவில் ஐம்பெருங்காப்பியங்களை எந்த வரிசையில் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதுக்குண்டான விளக்கம். அதை பாருங்கள். 4வது விடை சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி இந்த வரிசையில் நமக்கு வச்சுருக்கிறாங்க. இது இயல் 7 பக்க எண் 169 பெட்டி செய்தி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ பெட்டி செய்திகள் நம்ம படிக்கணும். அடுத்து 12வது கேள்வி, இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையற்றது என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியது எவ்வகை இலக்கணம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இது வலு அமைதி. வலு அமைதி அப்படிங்கிறது இது எங்கே இருக்குது அப்படின்னா இயல் 4 பக்க எண் 91 இலக்கணம் பொது செய்தி. இது புத்தக வரிகளாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ புத்தக வரிகளை தெளிவாக படிங்க. அடுத்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். 13வது கேள்வி பொருத்தி விடை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த பொருத்தி விடை தேர்க அப்படிங்கிறது நம்மளுக்கு
இது இயல் 1ல் பக்க எண் 5ல் தமிழ் சொல்வளம் அப்படிங்கிற உரைநடை பகுதி, அதில் புத்தக வரிகளை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அரும்பு அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு சொன்னால், அரும்பு என்பதற்கு பூவினுடைய தோற்ற நிலை அப்படிங்கிறது பொருள். அடுத்து போது அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா பூ விரிய தொடங்கும் நிலை. அடுத்து 3வது வி என்பதற்குண்டான பொருள் மரம் செடியிலிருந்து பூ கீழே விழுந்த நிலை. செம்மல் அப்படிங்கிறதுக்கு பூ வாடிய நிலை. இது எல்லாமே நம்ம தெரிஞ்சால் தான் நம்ம எழுத முடியும். அப்போ இதுக்குண்டான விடை இ குரில் நமக்கு விடையாக கொடுத்துருக்குறாங்க. அதை தெளிவாக என்ன பண்ணிங்க புரிஞ்சுக்கிட்டு படிங்க. அடுத்து 14வது கேள்வி, மாதவி வேலி பூக வனந்தோறும் வயற்காட்டோறும் ஓதிய உடம்புதோறும் முயிலென உலாய அதன்றே அப்படின்னு சொல்லி நமக்கு பாடல் வரிகள் கொடுத்துருக்குறாங்க. என்ற கம்பரினுடைய வரிகள் உயிரென சுட்டப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கம்பர் இதில் உயிர் அப்படின்னு சொல்லி எவற்றை குறிப்பிடுகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது சரையு நதி ஆறு இருக்குது இல்லையா, அதை தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ இது இயல் 6ல் பக்க எண் 136ல் கம்பராமாயணம் பாடல் வரிகள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. பாடல் வரிகளை கொடுத்துட்டு அந்த பாடல் வரிகளிலிருந்து ஒரு வார்த்தை எடுத்து நமக்கு கேள்வியாக கேட்குறாங்க. அப்போது புத்தகத்தை நீங்கள் ஒரு வரி விடாமல் தெளிவாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு, பார்த்துக்குங்க. அடுத்து 15வது கேள்வி, போருளந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மரித்து கைகாட்ட அப்படிங்கிற ஒரு பாடல் வரியை கொடுத்துட்டாங்க. இதுலேயும் இப்பாடல் வரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அணி நமக்கு கேட்டிருக்கிறாங்க. தற்குறிப்பு ஏற்றணி, அதுக்கு விளக்கம். இந்த தன்னுடைய குறிப்பை அதில் ஏற்றி கூறதுனால இது தற்குறிப்பு ஏற்றணி. இயல்பாக நடக்கக்கூடிய நிகழ்வின் மீது கவிஞன் தன்னுடைய கற்பனை என்ன பண்ணியிருக்கிறான்னா ஏற்றி சொல்லியிருக்கிறேன். அதனால் அந்த அணி வருது. அப்போது ஒவ்வொரு அணிக்கும் என்ன இலக்கணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அழகாக இந்த மாதிரியான கேள்விகளுக்கு மதிப்பெண் நம்ம வாங்கிடலாம். இது இயல் 9ல் பக்க எண் 221ல் அணி அப்படிங்கிற தலைப்பின் கீழ் இடம்பெற்றிருக்குது. அப்போ அதெல்லாம் தெளிவாக படிச்சிங்க. அணி அப்படிங்கிற தலைப்பை வச்சு கேள்விகள் கட்டாயம் வரும். அடுத்து 16வது கேள்வி, கரிசல் எழுத்தாளர்களில் மூத்தவர் அப்படின்னு சொல்லி கேள்விகள் நம்ம கேட்டிருக்கிறாங்க. இதில் கரிசல் எழுத்தாளர்கள் மூத்தவர் அப்படிங்கிறது கு அழகிரிசாமி. அதுக்கப்புறம் வந்தவர்கள் தான் ராஜநாராயணன் அப்படிங்கிறவங்க எல்லாமே இருக்கிறாங்க. அப்போ இதில் மூத்தவர் அப்படிங்கிறது கு அழகிரிசாமி அப்படிங்கிறது இது எங்கே இருக்குது அப்படின்னா இயல் 9ல் 220வது பக்கம் ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிற நூல்வெளி பகுதியிலிருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நூல்வெளி அப்படிங்கிறது ஆசிரியர் குறிப்புகளில் இடம்பெற்று இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியிலிருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதையெல்லாம் தெளிவாக படிச்சிங்க. அடுத்து 17வது கேள்வி, வட இந்திய பெருங்கடலில் உருவான புயல் காற்றுகளுக்கு தாய்லாந்து சூட்டிய பெயர் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு விடை பெய்டி அப்படிங்கிறது தான் விடை. இது எங்கே இருக்குது அப்படின்னா இயல் 2ல் பக்க எண் 37 புயலிலே ஒரு தோணி அப்படிங்கிற ஒரு பகுதியில் பெட்டி செய்தியை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ பெட்டி செய்தியும் நம்ம படிக்கணும். அடுத்து கைமுறை இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு சொல்லி 18வது கேள்வியை நமக்கு கேட்டிருக்கிறாங்க. அப்போ நமக்கு அதை விடை 3ஆம் வேற்றுமை உருபும் பயணம் உடன் தொக்கத்தொகை. இப்போ 3ஆம் வேற்றுமை உருபுகள் நமக்கு தெரியும். ஐ, ஆல், கு, இன், அது, கண் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கையால் முறை செய்தல் அப்படிங்கிற பொருள். அப்போ ஆள் அப்படிங்கிற வந்திருக்கிறதுனால 3ஆம் வேற்றுமை உருபு, கை அப்படிங்கிறது உருபு, அதனால் நம்ம முறை செய்கிறதுனால அதுக்கு பயன்முறை செய்தல்னால் பிறருக்கு வழங்குறது. இப்போ உடன் தொகை அப்படின்னு சொல்லலாம். தொகை அப்படின்னா மறைபொருள் அப்படிங்கிறத பொருள். அப்போ இதெல்லாம் பொருள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா சுலபமாக படிக்கலாம். இது இயல் 9ல் பக்க எண் 214வது பக்கத்தில் தேம்பாவணி அப்படிங்கிற தலைப்பின் கீழே இலக்கண குறிப்பில் நமக்கு இருக்குது. அப்போ அதை தெளிவாக பார்த்துக்குங்க. அடுத்து 19வது கேள்வி, ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய கவிதை தொகுப்பு நூலான கீதாஞ்சலி மொழியில் மொழிபெயர்த்தமைக்கு அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அப்போது ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலி அப்படிங்கிறத எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் அப்படின்னு சொன்னால் ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்தார். அதுக்காக அவளுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது. இது இயல் 5ல் பக்க எண் 102வது பக்கம் மொழிபெயர்ப்பு கல்வி அப்படிங்கிற பகுதியிலேருந்து புத்தக வரிகளிலிருந்து நமக்கு எடுத்து கேள்வியாக எடுத்துருக்குறாங்க. அது தெளிவாக படிச்சுக்கிங்க. அடுத்து 20வது கேள்வி, சந்தா சாஹிப் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக 2 மாதத்தில் உருது மொழியை கற்றுக்கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. யார் அப்படின்னா கான்ஸ்டான்ட் ஜோசப் பெஸ்கி அப்படிங்கிற இவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். அவருடைய இயற்பெயர் தான் கான்ஸ்டான்ட் ஜோசப் பெஸ்கி என்பது. இது இயல் 9ல் தேம்பாவணி அப்படிங்கிற ஒரு பகுதியில் பெட்டி செய்தியாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. பக்கம் 215வது பக்கம்.
அப்போ இதெல்லாமே நமக்கு தெரியணும். கான்ஸ்டாண்ட் ஜோசப் பெஸ்கி அப்படின்னா கான்ஸ்டாண்ட் அப்படின்னா என்ன பொருள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எதனால் பேர் இப்போ மாறி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கேள்விகள் எப்படி வேணாலும் நமக்கு கேட்பாங்க. அடுத்து 21 உழிஞை தும்பை ஆகிய புறத்திணைகளில் போர் செய்திகள் முறையே எதை பற்றி சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதில் நம்மளுக்கு 4வது விடை கோட்டையை சுற்றி வளைத்தல் வலிமையே பெரிது என்பதை நிலைநாட்ட போரிடல். அப்போ நம்மளுக்கு புறத்திணைகள் பற்றி நமக்கு செய்திகள் கொடுத்துருப்பாங்க. அந்த புறத்திணைகள் ஒவ்வொரு புறத்திணைகளும் என்னென்ன செய்திகள் சொல்லுது, அது எதுக்காக அந்த புறத்திணைகள் அப்படிங்கிறத நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாமே தெளிவாக ஆணிரை மீட்டல்னா என்ன, மதில் சுவரை காத்தல் அப்படின்னா என்ன, போரிடல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொன்றுக்குமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மிக சுலபம். இது நம்ம இயல் 7 பக்க எண் 177 புறப்பொருள் இலக்கணம் அப்படிங்கிற பகுதியிலிருந்து புத்தக வரியிலிருந்து எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அது தெளிவாக படிச்சுக்கிங்க. அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். குட்டி இளவரசன் என்னும் தமிழ் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொன்னால் வே. ஸ்ரீராம் என்பவர் தான் குட்டி இளவரசன் என்று சொல்லக்கூடியவர். இது இயல் 5 பக்க எண் 126 அறிவை விரிவிசை. தெளிவாக பாருங்கள், அறிவை விரிவிசை அப்படிங்கிற பகுதியில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அந்த பகுதியை நம்ம பெரும்பாலும் படிக்கிறதில்ல. அப்போ அந்த பகுதியிலிருந்து நம்மளுக்கு ஒரு மதிப்பெண் வினாக்கள் வந்திருக்குது. அதை தெளிவாக படிச்சுக்கிங்க. அடுத்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். பெண்பார் பிள்ளைத்தமிழில் கடைசி 3 பருவம் எது அப்படின்னு சொன்னால் இதில் பெண்பால் பிள்ளைத்தமிழ், ஆண்பால் பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. அதில் நம்மளுக்கு பொதுவான பருவங்கள் 7 பருவங்கள் இருக்குது. கடைசி 3 பருவங்கள் மட்டுமே மாறும். அது எதுன்னு தெளிவாக படிச்சுக்கிங்க. அப்போ பெண்பார் பிள்ளைத்தமிழில் கடைசி 3 பருவம் கழங்கு, அம்மானை, ஊசல் என்ற 3 பருவம் தான். இது இயல் 6 பக்க எண் 134 பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிற தலைப்பில் நூல்வெளியில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை படிச்சுக்கிங்க. அடுத்து 24வது கேள்வி. மார்கழி திங்கள் என்ற சொல்லுக்கான இலக்கண குறிப்பை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது இருவயரொட்டு பண்பு தொகை அப்படிங்கிறது விடை. அப்போ இலக்கண பகுதிகளை ஒவ்வொரு தலைப்பு இலக்கண குறிப்புகளும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சு படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சுலபமாக மதிப்பெண் எடுக்கலாம். இது இயல் 2 பக்க எண் 41 தொகைநிலை தொடர் அப்படிங்கிற ஒரு பகுதியிலிருந்து நம்மளுக்கு எடுத்துக்காட்டு பகுதியிலிருந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 25வது கேள்வி. தெருக்கூத்துக்கலையின் அர்ஜுனன் தபசு நிகழ்த்தப்படுவதற்கான காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. எதுக்காக அந்த அர்ஜுனன் தபசு அப்படிங்கிறது நிகழ்த்தப்படுகிறது அப்படின்னா மழை வேண்டி அர்ஜுனன் தபசு நிகழ்த்தப்படுகிறது. இது இயல் 6 பக்க எண் 132 நிகழ்கலை அப்படிங்கிற ஒரு பாடப்பகுதியில் புத்தக வரிகளை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது எல்லாம் தெளிவாக பார்த்துங்க. மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இப்போது 25 வினாக்களுக்கு உண்டான விடைகளும் அந்த விடைகள் கேள்விகள் எங்கேருந்தெல்லாம் நமக்கு எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ இதில் பெட்டி செய்தி, நூல்வெளி, புத்தக வரிகள், சொல்லும் பொருளும் இந்த மாதிரியான நிறையா பகுதியிலிருந்து நம்மளுக்கு ஒரு மதிப்பெண் வினாக்கள் எடுத்திருக்கிறாங்க. அப்போ அடுத்து நீங்கள் படிக்கும்போது இந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா நீங்களும் இந்த ஆண்டு 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ஆண்டு முதலமைச்சரனுடைய அந்த 36,000 ரூபாய் பணத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் பெறலாம். அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு 25 வினாக்களாக நான் விடைகளை உங்களுக்கு பதிவிடுறேன். மாணவர்களை இந்த விடை குறிப்புகளை பார்த்து பயன்பெறும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த விடை குறிப்பில் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அடுத்த 25 கேள்விகளுக்குண்டான விடையை நான் பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.